பொன்முடிக்கு அமைச்சர் பதவி வழங்க ஆளுநர் RN ரவி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக வெளியான அறிவிப்பை திரும்பப் பெறுவதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் அறிவித்தது. இதனால் பொன்முடி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் பொன்முடியை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி அண்மையில் டெல்லிக்கு 3 நாள் பயணமாக சென்று திரும்பினார். இதனிடையே திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லை என தேர்தல் ஆணையமும் அறிவித்த சூழலில் பொன்முடியை அமைச்சராக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆளுநர் RN ரவி பதில் கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. பொன்முடி குற்றமற்றவர் என உச்சநீதிமன்றம் அறிவிக்கவில்லை என ஆளுநர் அந்த கடிதத்தில் பதிலளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது பொன்முடிக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு இடைக்கால நிவாரணம் எனவும் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க அரசியல் சாசனம் அனுமதிக்கவில்லை எனவும் அக்கடிதத்தில் ஆளுநர் ரவி குறிப்பிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமரின் வருகையை தோல்வி பயத்தால் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு கொங்குநாடு முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் பெஸ்ட் ராமசாமியை சந்தித்து அண்ணாமலை நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் என்பதை அறிந்தே பிரதமர் அடிக்கடி வருகிறார் என்று கூறி தோல்விக்கு தற்போதைய எதிர்க்கட்சிகள் காரணத்தை தேடிவிட்டதாக கூறியிருக்கிறார். திமுக முதலமைச்சர் வெளியே வரவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கார். ஆனா பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும், ஆனா தமிழ்நாடு மட்டும் கணக்கு இல்லை. இதே பிரதமர் கர்நாடகாவில் இதே அளவுக்கு போயிருக்கிறார், இதே பிரதமர் தெலுங்கானாக்கு போறாங்க, இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறார். அப்ப இந்தியாவில ஒரு மாநிலமே இல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு 10 டைம் வந்துட்டீங்க, அப்ப தேர்தல் தேதி தெரியுமானா இந்த பிரதமர் உழைக்கிறார். 24 மணி நேரம் ஐயா சொன்னது போல வீதியில் இருக்கிறார், மக்களை சந்திக்கிறார். விரைவில் திருப்பூருக்கு பிரதமர் வருகை புரிவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். கூட்டணியே இன்னும் உறுதியாகாத நிலையில் மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் 19ஆம் தேதி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தேமுதிக முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. தேமுதிக கேட்கும் தொகுதிகளை அதிமுக ஒதுக்க முன்வராததால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் நிர்வாகிகள், தொண்டர்கள் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது தொகுதிக்கான விருப்ப மனுவை 15,000 ரூபாய் கட்டணம் செலுத்தியும், தனி தொகுதிக்கான விருப்ப மனுவை 10,000 ரூபாய் செலுத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் வரும் 21ஆம் தேதி விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.